தமிழாலும் புகழ் பாடி தேவான தினம் வாழ வருவாயே திருநாயகா. வரம் தருவாய் உருவானவா, வரம் தருவாய் உருவானவா. தமிழாலும் புகழ் பாடி தேவானாம் தினம் வாழ வருவாயே திருநாயகா. வரம் தருவாய் உருவானவா, வரம் தருவாய் உருவானவா. என்னை சூழும் துன்பங்கள் கனையாக வரும்போது துணையாகி எனையாள்பவா. என்னை சூழும் துன்பங்கள் கனையாக வரும்போது துணையாகி எனையாள்பவா. மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு, மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு குணமாக்க வருவாயப்பா. என்னை உனதாக்கி அருள்வாயப்பா. தமிழாலும் புகழ் பாடி தேவானாம் தினம் வாழ வருவாயே திருநாயகா. வரம் தருவாய் உருவானவா, வரம் தருவாய் உருவானவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. தவக்காலம் 4ஆம் ஞாயிறினை இன்று நாம் நினைவு கூர்ந்து செபிக்கின்றோம். எருசலேமே அகமகிழ், அவள் மீது அன்பு கொண்ட அனைவரும் ஒன்று கூடுங்கள். துயருற்ற நீங்கள் மகிழ்ந்து அக்களியுங்கள், அதனால் ஆர்ப்பரியுங்கள். நீங்கள் நிறைவாக ஆறுதல் பெற்று மகிழ்வடையுங்கள். அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. இறைவா, மனிதரானவும் வாக்கின் வழியாக மனித குலத்தின் ஒப்புரவை வியத்தகு முறையில் செயல்படுத்துகின்றீர். அதனால் ஆர்வமிக்க இறைப்பற்றாலும் உயிர் துடிப்புள்ள நம்பிக்கையாலும் வரவிருக்கும் பெருவிழாவிற்கு கிறிஸ்தவ மக்கள் விரைந்திட ஆற்றல் பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இஸ்ரேல் மீது அரசனாக தாவீது திருப்பொழிவு செய்யப்பட்டான். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறைவசனங்கள் 1, 6 முதல் 7 வரை, மீண்டும் 10 முதல் 13 வரை. அந்நாள்களில் ஆண்டவர் சாமுவேலை நோக்கி, உன்னிடம் உள்ள கொம்பை எண்ணெயால் நிரப்பிக்கொண்டு போ. பெத்லகேமை சார்ந்த ஈசாயிடம் உன்னை அனுப்புகிறேன். ஏனெனில் அவன் புதல்வருள் ஒருவனை அரசனாக தேர்ந்துள்ளேன் என்றார். ஈசாயின் புதல்வர்கள் வந்தபோது அவர் எலியாவை பார்த்தவுடனே, ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவன் இவனாகத்தான் இருக்கும் என்று எண்ணினார். ஆனால் ஆண்டவர் சாமுவேலிடம், அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன். மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்றார். இவ்வாறு ஈசாய் தம் 7 புதல்வரை சாமுவேல் முன்பாக கடந்து போக செய்தார். இவர்களையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்றார் சாமுவேல். தொடர்ந்து சாமுவேல் ஈசாயை பார்த்து, உன் பிள்ளைகள் இத்தனை பேர்தானா என்று கேட்க, இன்னொரு சிறுவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று பதிலளித்தார் ஈசாய். அதற்கு சாமுவேல் அவரிடம், ஆள் அனுப்பி அவனை அழைத்து வா, ஏனெனில் அவன் வரும் வரை நான் உணவருந்த மாட்டேன் என்றார். ஈசாய் ஆள் அனுப்பி அவனை அழைத்து வந்தார். அவன் சிவந்த மேனியும் ஒளிரும் கண்களும் கொண்டு அழகிய தோற்றத்துடன் இருந்தான். ஆண்டவர் சாமுவேலிடம், தேர்ந்து கொள்ளப்பட்டவன் இவனே, எழுந்து இவனை திருப்பொழிவு செய் என்றார். உடனே சாமுவேல் எண்ணெய் நிறைந்த கொம்பை எடுத்து அவன் சகோதரர் முன்னிலையில் அவனை திருப்பொழிவு செய்தார். அன்று முதல் ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னாயனா இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடந்திடும் போதினிலே, என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடந்திடும் போதினிலே, என்றும் இன்பம் ஆஹா என்றும் இன்பம் ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா, என்றும் இன்பம் ஆஹா என்றும் இன்பம் ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா.
நாயனா இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னோடவர் நடந்திடும் போதினிலே எங்கே இருள் படர்ந்திடும் பாதையிலே என்னோடவர் நடந்திடும் போதினிலே எங்கே இருள் படர்ந்திடும் பாதையிலே எங்கும் ஒளி எங்கும் மொழி எங்கெங்கும் மொழி அல்லவா எங்கும் மொழி எங்கும் மொழி எங்கெங்கும் மொழி அல்லவா என்னாயிரா இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னாயிரா இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? இரண்டாம் வாசகம். இறந்தவனே உயிர் பெற்றெழு, கிறிஸ்து உன் மீது ஒளிர்ந்தெழுவார். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 8 முதல் 14 முடிய. சகோதர சகோதரிகளே, ஒரு காலத்தில் இருளாய் இருந்த நீங்கள் இப்பொழுது ஆண்டவரோடு இணைந்து ஒளியாய் இருக்கிறீர்கள். ஆகவே ஒளி பெற்ற மக்களாக வாழுங்கள். ஏனெனில் ஒளியே எல்லா நன்மையையும் நீதியையும் உண்மையையும் விளைவிக்கிறது. ஆண்டவருக்கு உகந்தது எது என்பதை ஆராய்ந்து பாருங்கள். பயனற்ற இருளின் செயல்களை செய்கிறவர்களோடு உங்களுக்கு உறவு வேண்டாம். அவை குற்றமென எடுத்து காட்டுங்கள். அவர்கள் மறைவில் செய்பவற்றை சொல்லக்கூட வெட்கமாக இருக்கிறது. அவர்கள் செய்வதை எல்லாம் குற்றமென ஒளியானது எடுத்து காட்டும்போது அவற்றின் உண்மை நிலை வெளியாகிறது. அவ்வாறே தெளிவாக்கப்படுவது எல்லாம் ஒளிமயமாகிறது. ஆதலால் தூங்குகிறவனே விழித்தெழு, இறந்தவனே உயிர் பெற்றெழு, கிறிஸ்து உன் மீது ஒளிர்ந்தெழுவார் என்று கூறப்பட்டுள்ளது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில்
இயேசு சென்று கொண்டிருந்தபோது பிறவியிலேயே பார்வையற்ற ஒருவரை கண்டார். அவர் தரையில் உமிழ்ந்து உமிழ்நீரால் சேறு உண்டாக்கி அச்சேற்றை பார்வையற்றவருடைய கண்களில் பூசி, நீ சிலைவாம் குளத்திற்கு போய் கண்களை கழுவும் என்றார். சிலைவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவர் என்பது பொருள். அவரும் போய் கழுவி பார்வை பெற்று திரும்பி வந்தார். அக்கம் பக்கத்தாரும் அவர் பிச்சை எடுத்து கொண்டிருந்ததை முன்பு பார்த்திருந்தோரும், இங்கே அமர்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருப்பவர் இவர் அல்லவா என்று பேசிக்கொண்டனர். சிலர் அவரே என்றனர். வேறு சிலர் அவரல்ல, அவரை போல் இருவர் இருக்கின்றனர் என்றனர். ஆனால் பார்வை பெற்றவர் நான் தான் அவன் என்றார். முன்பு பார்வையற்றவராய் இருந்த அவரை அவர்கள் பரிசேயரிடம் கூட்டி வந்தார்கள். இயேசு சேறு உண்டாக்கி அவருக்கு பார்வை அளித்த நாள் ஓய்வு நாள். எனவே எப்படி பார்வை பெற்றாய் என்னும் அதே கேள்வியை பரிசேயரும் கேட்டனர். அதற்கு அவர், இயேசு என் கண்களில் சேறு பூசினார். பின் நான் கண்களை கழுவினேன். இப்போது என்னால் பார்க்க முடிகின்றது என்றார். பரிசேயருள் சிலர், ஓய்வு நாள் சட்டத்தை கடைபிடிக்காத இந்த ஆள் கடவுளிடமிருந்து வந்திருக்க முடியாது என்று பேசிக்கொண்டனர். ஆனால் வேறு சிலர், பாவியான ஒரு மனிதரால் இத்தகைய அரும் அடையாளங்களை செய்ய இயலுமா என கேட்டனர். இவ்வாறு அவர்களிடையே பிளவு ஏற்பட்டது. அவர்கள் பார்வையற்றவரிடம், உனக்கு பார்வை அளித்த அந்த ஆளை குறித்து நீ என்ன சொல்கிறாய் என்று மீண்டும் கேட்டனர். அவர் ஓர் இறைவாக்கினர் என்றார் பார்வை பெற்றவர். அவர்கள் அவரை பார்த்து, பிறப்பிலிருந்தே பாவத்தில் மூழ்கி கிடக்கும் நீயா எங்களுக்கு கற்றுத்தருகிறாய் என்று சொல்லி அவரை வெளியே தள்ளினர். யூதர்கள் அவரை வெளியே தள்ளிவிட்டதை பற்றி இயேசு கேள்விப்பட்டார். பின் அவரை கண்டபோது, மானிட மகனிடம் நீர் நம்பிக்கை கொள்கின்றீரா என்று கேட்டார். அவர் மறுமொழியாக, ஐயா, அவர் யார் சொல்லும், அப்போது நானும் அவரிடம் நம்பிக்கை கொள்வேன் என்றார். இயேசு அவரிடம், நீர் அவரை பார்த்திருக்கின்றீர், உம்மோடு பேசிக் கொண்டிருப்பவரே அவர் என்றார். அவர், ஆண்டவரே, நம்பிக்கை கொள்கிறேன் என்று கூறி அவரை வணங்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு சில நிமிடங்கள் பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. தவக்காலத்தின் 4ஆம் ஞாயிறு. ஆண்டவர் சில முக்கியமான செய்திகளை நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறார். நான் மனிதர் பார்ப்பது போல் பார்ப்பதில்லை, மனிதர் முகத்தை பார்க்கின்றார், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்கிற செய்தி. இருளாயிருந்த நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து ஒளியாயிருக்கிறீர்கள் என்று ஒளியின் மக்களாக நாம் வாழ நமக்கு அழைப்பு தருகிறார் நம் இறைவன். நமக்குள் ஆன்மீக குருட்டுத்தனம் இருக்கிறது. அந்த குருட்டுத்தனத்தை அகற்ற வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் இயேசுவின் ஒளியில் நாமும் பிரகாசிக்க முடியும். அவரை ஒரு இறைவாக்கினராக, மெசியாவாக, மீட்பராக கண்டுகொள்ள முடியும். இயேசுவை எப்பொழுது நாம் மீட்பராக, மெசியாவாக ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அப்பொழுது நம்மிடத்தில் இருக்கும் மிக குருட்டுத்தனம் அகலுகின்றது. நமக்குள் இருக்கின்ற இருள் மறைந்து ஒளி உதயமாகிறது. நமக்குள் இருக்கின்ற பாவ அழுக்குகள் கரைந்து நாம் புதுப்படைப்பாக மாறுகிறோம்.
அன்பு சகோதர சகோதரிகளே, ஒளியாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் கண்டுகொள்ள நம் வாழ்வில் நன்மைகள் பல செய்ய வேண்டும். நீதியோடும் உண்மையோடும் நடந்து கொள்ள வேண்டும். அன்போடும் இரக்கத்தோடும் வாழ வேண்டும். இதற்கான வரம் வேண்டி இந்த மறையுரையின் வழியாக நல்ல சிந்தனைகளை நாம் உள்வாங்கிக் கொள்ள நம் செவிகளை திறப்போம், நம் மனக்கதவை திறப்போம். ஆண்டவருடைய வார்த்தைகள் பேச ஆண்டவரே பேசும், அடியான் கேட்கிறேன் என்கிற நிலையில் ஜிப்போம். இருளாயிருந்த நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து ஒளிக்கிறீர்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் 4ஆம் ஞாயிறு சில முக்கியமான முன்னுதாரணங்களை வெளிப்படுத்தி நாம் ஒளியின் மக்களாக வாழ வேண்டும். இருள் நிறைந்த பாவம் நிறைந்த நம் வாழ்வு மறைய வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. இன்றைய நாளின் முதல் வாசகத்தில் சாமுவேல் தாவீதை அபிஷேகம் செய்ய செல்லுகிறார். ஈசா இடத்தில் அவர் அனுப்பப்பட்ட போது ஈசாயினுடைய பிள்ளைகளை ஒவ்வொருவராக அவர் காணுகிற போது, இவன்தான் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவனா சாமுவேல் எண்ணுகிற சமயத்திலேயே ஆண்டவர் அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, மனிதர் பார்ப்பது போல நான் பார்ப்பதில்லை, மனிதர் முகத்தை பார்க்கிறார், ஆண்டவரோ அகத்தை பார்க்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறார். அன்பிற்குரியவர்களே, சில நேரங்களில் மனிதர்களுடைய தோற்றத்தை பார்த்து, உருவத்தை பார்த்து, அழகை பார்த்து, நிறத்தை நாம் மயங்கி விடுகிறோம். அல்லது அவர்களுடைய குணத்தை தீர்மானித்து விடுகிறோம். நிச்சயமாக நாம் எண்ணுவது போலவோ நாம் பார்ப்பது போலவோ அவர்கள் இருக்க வேண்டியம் என்ற அவசியமில்லை. பல நேரங்களில் நம் பார்வை பொய்யாகிறது. நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் தவறாக போய் முடிகிறது. இதோ சாமுவேலும் கூட ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவன் இவன்தானாக இருக்குமோ என்று எண்ணுகிற சமயத்திலேயே ஆண்டவர் மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை என்று தெளிவாக எடுத்து சொல்லுகிறார். இன்னொரு சிறுவன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லி சிறுவனான, பொடியவனான, தெளிவில்லாதவனான ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிற ஒருவரை கொண்டு வந்து நிறுத்தும் போது சிவந்த மேனியும் ஒளிரும் கண்களும் அழகிய தோற்றமும் கொண்டிருந்த தாவீதை ஆண்டவர் தேர்ந்து கொள்ளுகிறார். தேர்ந்து கொள்ளப்பட்டவன் இவனே, எழுந்து இவனை திருப்பொழிவு செய் அவர் சொல்லுகிறார். சில நேரங்களில் பணம், பதவி, பட்டம், புகழ், அதிகாரம், உயர்ந்த ஜாதி, வசதி வாய்ப்புகள் உள்ளவன், திறமை உள்ளவன் என்று சொல்லி சில பேரை நம் வாழ்க்கையில் நாம் அங்கீகரிப்போம், உயர்வாக பேசுவோம், அவர்களுக்கு அதிகமான வாய்ப்புகளை கொடுப்போம். ஆம், நம் பார்வைகள் வேறு, நம் எண்ணங்கள் சிந்தனைகள் வேறு, கடவுளுடைய பார்வையும் எண்ணமும் வேறு. அவர் சாதாரண எளிய தாழ்ந்த நிலையில் இருக்கின்ற மக்களை தேர்ந்து கொள்ளுகிறார். யூத குலத்தில் இஸ்ராயல் மக்களிடையே மிக எளியவரான அன்னை மரியாளை ஆண்டவர் தேர்ந்து கொள்ளுகிறார்.
அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி பெண்களுக்குள் பேறு பெற்றவராக, ஆசி பெற்றவராக அன்னை மரியாவை தேர்ந்தெடுக்கிறார். அப்படியாக கடவுளுடைய பணிக்காக, இறையாட்சியை இந்த உலகத்தில் கட்டி அமைப்பதற்காக கடவுள் யாரை வேண்டுமானாலும் தேர்ந்து கொள்ளலாம். இரண்டாம் வாசகம் வெளிப்படுத்துகிறது, இருளாயிருந்த நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து ஒளியாயிருக்கிறீர்கள். ஆம், ஒரு காலத்தில் நாம் பாவிகளாக இருந்திருக்கலாம், தவறுகள் செய்திருக்கலாம், குற்றங்கள் புரிந்திருக்கலாம், திறமைகள் இல்லாமல் இருந்திருக்கலாம், வாய்ப்புகள் கிடைக்காமல் போயிருக்கலாம். தாழ்த்தப்பட்டவர்களாகவோ ஏன் அடிமைகளாகவோ இந்த சமூகத்தால் முத்திரை குத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை தேர்ந்து கொண்டார் என்றால், இருளாயிருந்த நீங்கள் ஆண்டவரோடு இன்றைக்கு ஒளியாய் மாறியிருக்கிறீர்கள். ஒளி பெற்ற மக்களாக வாழுங்கள் என்கிற அழைப்பை தருகிறார் ஆண்டவர். ஆம், எந்த மனிதரிடத்தில் உண்மையும் நீதியும் நேர்மையும் அன்பும் இரக்கமும் அமைதியும் பொறுமையும் இருக்கிறதோ அந்த மனிதராக இந்த உலகத்திலே இருக்கின்றார். ஆண்டவருக்கு உகந்தது எது என்று ஆராய்ந்து பாருங்கள். தூங்குகிறவனே விழித்தெழு, இறந்தவனே உயிர் பெற்று எழு, கிறிஸ்து உன்மீது ஒளிர்ந்தெழுவார் என்கிறது இரண்டாம். இவற்றிற்கெல்லாம் மிகச்சிறந்த ஒரு உதாரணத்தை கொடுத்து இன்னும் நம்மை ஆழப்படுத்துகிறார், தெளிவுபடுத்துகிறார், நம்முடைய ஆன்மீக குருட்டுத்தனத்தை அகற்றுகிறார் நம் இறைவன். ஆன்மீக குருட்டுத்தனம் என்றால் என்ன? கடவுளை பற்றிய புரிதல் இல்லாமை, கடவுளுடைய இருப்பையும் திட்டத்தையும் அறிந்து கொள்ளாமல் இருப்பது. இந்த ஆன்மீக குருட்டுத்தனத்தில் பல வகைகள் உண்டு. முதல் வகை அறியாமை. கடவுளுடைய வார்த்தைகளையோ அவருடைய வழிகளையோ அறியாமல் இருப்பது. இரண்டாவது கடினமான மனம், இறுகிய இதயம் என்று சொல்லலாம், கல் நெஞ்சம். கேட்கவோ கீழ்ப்படியவோ மறுப்பது. கடவுளுடைய வார்த்தைகளை கேட்பதற்கும் கீழ்ப்படிவதற்கும் முரட்டுத்தனம் செய்வது. மூன்றாவது மாயை, பொய் போதனைகள். இந்த உலகியல் கண்ணோட்டத்துடன் நம்மை தவறாக இணைத்துக் கொள்ளுகின்ற மனநிலை, தவறாக வழிநடத்தப்படுவது. இப்படிப்பட்ட ஆன்மீக குருட்டுத்தனங்கள் நமக்குள் இருக்கும். அறியாமை, கடின மனம், மாயை. இப்படிப்பட்ட மனநிலையில் வாழ்கிற போது நமக்குள் சில மாற்றங்கள் வருகிறது. என்ன மாற்றங்கள் என்றால், கடவுளுடைய குரலை நாம் புறக்கணிப்போம். கடவுளுடைய வார்த்தை நமக்கு விளங்காது, புரியாது. ஆன்மீகத்தை விட, கடவுளை விட உலகியல் நாட்டங்களுக்கு நாம் அதிகமான முக்கியத்துவம் கொடுப்போம். மத்தேயு நற்செய்தி 13வது அதிகாரம் 15வது இறைவார்த்தை சொல்கிறது, இம்மக்களின் நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது, காதும் மந்தமாகிவிட்டது, இவர்கள் தம் கண்களை மூடிக்கொண்டார்கள். எனவே கண்ணால் காணாமலும் காதால் கேளாமலும் உள்ளத்தால் உணராமலும் மனம் மாறாமலும் இருக்கின்றார்கள். நானும் அவர்களை குணமாக்காமல் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, நற்செய்தியில் ஒரு கேள்வியோடு இறை சிந்தனை தொடங்குகிறது. ரபி, இவர் பார்வையற்றவராயிருக்க காரணம் இவர் செய்த பாவமா அல்லது இவர் பெற்றோர் செய்த பாவமா? ஆண்டவர் இயேசு மிக தெளிவாக சொல்லுகிறார், இவர் பிறவியிலேயே பார்வையற்றவராயிருப்பது இவர் செய்த பாவத்தினால் அல்ல,
இவருடைய பெற்றோர் செய்த பாவத்தினால் அல்ல, மாறாக கடவுளின் செயல். கடவுளுடைய செயல் இவர் வழியாக வெளிப்படும் பொருட்டே இவர் இப்படி பிறந்திருக்கிறார் என்று சொல்லி, உலகின் ஒளி நானே, என்னை பின் செல்கிறவர் இருளில் நடவார் என்கிற மகத்துவமான பேருண்மையை வெளிப்படுத்துகிறார். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பார்வையற்ற அந்த மனிதரை ஆண்டவர் குணப்படுத்தும் போது அந்த இடத்தில் ஆன்மீக குருட்டுத்தனம் எது என்றால் பரிசேயர்களுடைய மனநிலைதான் ஆன்மீக குருட்டுத்தனம். அவர்கள் பலமுறை அந்த பார்வை பெற்றவரிடத்தில் கேள்விகளை தொடுக்கிறார்கள். முதலாவது, எப்படி பார்வை பெற்றாய் என்று கேட்கிறார்கள். அதற்கு அவன் தெளிவாக பதில் சொல்லுகிறான். இயேசு என் கண்களில் சேறு பூசினார், பின் நான் கண்களை கழுவினேன், இப்பொழுது என்னால் பார்க்க முடிகிறது. ஆனாலும் அவர்கள் தெளிவு பெறவில்லை. அவர்களுக்குள் இருந்த அந்த குருட்டுத்தனம் வெளிப்படுகிறது. இரண்டாவது முறை, உனக்கு பார்வை அளித்த அந்த ஆளை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய் கேட்கிறார்கள். அதற்கு அந்த பார்வை பெற்றவன் மீண்டும், அவர் ஓர் இறைவாக்கினர் என்று சொல்லி இன்னும் அதிகமாக அவர்களை தெளிவுபடுத்துகிறான். ஆனாலும் அதையும் நம்ப மறுக்கிறார்கள் அந்த ஆன்மீக குருட்டுத்தனம் பிடித்தவர்கள். மூன்றாவது கேள்வி, அவனுடைய பெற்றோரை அழைத்து, பிறவியிலேயே பார்வையற்று உன்னுடைய மகன் இருந்தானா? இவன்தான் நீங்கள் கூறும் உங்களுடைய மகனா என்கிற கேள்வியை தொடுக்கிறார்கள். அவருடைய பெற்றோரும் தெளிவாக சொல்லுகிறார்கள், இவன் எங்களுடைய மகன்தான். எப்படி இவனுக்கு கண் வந்தது எங்களுக்கு தெரியாது, யார் பார்வை அளித்தார் எங்களுக்கு தெரியாது, இவன்தான் வளர்ந்தவனாயிற்றே, நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிடுகிறார்கள். கடின மனமும் ஏற்க மறுக்கின்ற, கேட்கவோ கீழ்ப்படியவோ மறுக்கின்ற அந்த ஆன்மீக குருட்டுவாதிகள் மீண்டுமாய் கேள்வியை தொடுக்கிறார்கள். நான்காவது முறை, உண்மையை சொல்லி கடவுளை மாற்றுபடுத்து, இம்மனிதன் ஒரு பாவி என்பது எங்களுக்கு தெரியும். அதற்கு அந்த பார்வை பெற்றவன் சொல்லுகிறான், அவர் பாவியா இல்லையா என்பது எனக்கு தெரியாது, நான் பார்வையற்றவனாக இருந்தேன், இப்பொழுது பார்வை பெற்றுள்ளேன். அன்பு சகோதர சகோதரிகளே, பாவிகளுக்கு கடவுள் செவிசாய்ப்பதில்லை. இறைப்பற்று உடையவர்களுக்கு, கடவுளின் திருவுளத்தின்படி நடக்கிறவர்களுக்கே அவர் செவிசாய்க்கின்றார். இரு விழிகளிலும் பார்வையற்றிருந்த ஒரு மனிதர் இருந்தார். இரவு நேரத்தில் தன்னுடைய கையில் விளக்கு ஒன்றை எடுத்துக்கொண்டு அவர் அந்த பயணத்தை தொடர்ந்தார். அந்த வழியாக வந்தவர்கள் அந்த பார்வையற்ற மனிதரை பார்த்து கேட்டார்கள், உமக்குதான் கண்களே தெரியாது, நீ ஒரு குருடன், பிறகு எதற்காக உம்முடைய கையில் விளக்கை எடுத்துக்கொண்டு போய் கொண்டிருக்கிறீர்? அதற்கு அந்த பார்வையற்ற மனிதர் அழகாக சொன்னான், பார்வை உள்ளவர்கள் என் மீது வந்து மோதிவிடக் கூடாது என்பதற்காக நான் என் கையில் விளக்கை எடுத்துக்கொண்டு போகிறேன் என்று. ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு பார்வையற்றவர்களை விட பார்வை உள்ளவர்களே அதிகமான விபத்தில் சிக்கிக் கொள்ளுகிறார்கள் என்பது உண்மை. இறைவார்த்தை சொல்லுகிறது. எசாயா புத்தகம் 42வது அதிகாரம் 18 முதல் 20 வரை உள்ள இறைவார்த்தைகள். செவிடரே கேளுங்கள், குருடரே பாருங்கள். குருடராயிருப்பவன் எவன்? என் ஊழியன்தான். செவிடனாயிருப்பவன் எவன்? நான் அனுப்பும் தூதன்தான்.
பலவற்றை நீ பார்த்தும் கவனம் செலுத்துவதில்லை. உன் செவிகள் திறந்திருந்தும் எதுவும் உன் காதில் விழவில்லை என்று தெளிவாக இறைவார்த்தை சொல்லுகிறது. ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, பார்வையற்றவர்களாய் இருக்கின்ற நாம் எப்படி கடவுளுடைய அருளினால் பார்வை பெற்றவர்களாக வாழ முடியும்? எப்படி நம்முடைய ஆன்மீக குருட்டுத்தனத்தை நம்மிடமிருந்து அகற்ற முடியும்? எப்பொழுது நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகின் ஒளியாக ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அப்பொழுதே நம் வாழ்க்கையும் ஒளி பெறுகிறது. இறைவார்த்தை சொல்லுகிறபடி எரேமியா புத்தகம் 5வது அதிகாரம் 21வது இறைவார்த்தை, கண்ணிருந்தும் காணாத, காதிருந்தும் கேளாத, மதிகெட்ட இந்த மக்கள் இதயமற்ற மக்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். எசேக்கியேல் புத்தகம் 12வது அதிகாரம் 2வது இறைவார்த்தையில், காண கண்கள் இருந்தும் அவர்கள் காண்பதில்லை, கேட்க செவிகள் இருந்தும் அவர்கள் கேட்பதில்லை, ஏனெனில் அவர்கள் கலக்கம் செய்யும் விட்டார் என்று சொல்லுகிறது இறைவார்த்தை. அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இந்த மகத்துவமான உண்மைகளை தியானிக்கின்ற நாம் எப்படி ஆன்மீகத்தில் வளர முடியும்? ஆண்டவருடைய அன்பை சுவைக்க முடியும்? அவருடைய ஒளியில் பிரகாசிக்க முடியும் என்றால் 4 மிக முக்கியமான செயல்களை நம் வாழ்வில் செய்வது அவசியம். நல்ல புரிதலுக்காக, வழிகாட்டுதலுக்காக செபிக்க வேண்டும். 2வது, கடவுளுடைய வார்த்தைகளை வாசித்து ஆராய்ந்து பார்த்து தியானிக்க வேண்டும். 3வது, நம்பிக்கை உள்ளவர்கள், வழிகாட்டுபவர்களுடன் இணைந்து பயணிக்க வேண்டும். 4வது, திறந்த மனதோடும் பணிவோடும் தாழ்ச்சியான உள்ளத்தோடும் வாழ வேண்டும். அன்பு சகோதர சகோதரிகளே, அப்படி நாம் வாழ்கிறோம் என்றால் பிலிப்பியருக்கு எழுதிய திருமடல் 3வது அதிகாரம் 14-15 இறைவார்த்தைகள் சொல்கிறது, கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்முன் கொண்டு பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன் என்று. ஆம், நாம் பரிசு பெற வேண்டிய இலக்கு ஒன்று உண்டு. அது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே. அவருடைய பாடுகளின் வழியாக வருகின்ற மாட்சியே, அவருடைய உயிர்ப்பில் பங்கு பெறுகின்ற பாக்கியமே, நிலையான பேரின்பத்தில் எப்பொழுதும் நாம் வாழுகின்ற சாட்சிய வாழ்வே. அதற்கான வரம் வேண்டி இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடி வேண்டி செபிப்போம். ஆமீன். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகர வாழ்வில்
நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பாஸ்கா பெருவிழா நெருங்கி வருகின்ற இவ்வேளையிலே ஆண்டவரை உருக்கமாக மன்றாடுவோம். நாமும் திருமுழுக்கு பெற்ற அனைவரும், அனைத்துலக மக்களும் இத்தூய மறை நிகழ்வுகளில் நிறைவாக பங்கு பெற வேண்டுவோமாக. உங்கள் பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நெருங்கி வரும் பாஸ்கா பெருவிழாவில் திருமுழுக்கு பெற காத்திருக்கும் புதுமுக நிலையினர்கள் உள்ள அனைவரையும் நம்பிக்கையிலும் அறிவிலும் அவர்கள் வளர வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எவ்வித உதவியுமின்றி வாழும் மக்கள் ஆதரவு பெறவும், உலகில் எங்கும் அமைதியும் பாதுகாப்பும் நிலைத்து உறுதி பெறவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். துன்புறுவோர், சோதனைக்கு உட்பட்டோர் அனைவரும் அயராது அவரது அருளால் திடம் பெற வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாம் அனைவரும் தவ முயற்சிகளின் பயனை வறியோருடனும் பகிர்ந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருமண வரனுக்காக, குழந்தை பாக்கியத்திற்காக, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறுவதற்காக, நோய் நொடியிலிருந்து நற்சுகம் பெறுவதற்காக, குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் நீங்கி அன்பும் அமைதியும் பெருக வேண்டும் என ஜெபிக்கின்ற, தேர்வினை எழுதி கொண்டிருக்கிற மாணவ மாணவியர்களுடைய நல்ல உடல் உள்ள நலனுக்காக, இறை ஞானத்திற்காக இவ்வேளையிலே சிறப்பாக நாம் மன்றாடுவோமாக. நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். தேவா, உந்தன் பலியாக என்னை தந்தேன், என்றும் என் பணிவாழ்வை ஏற்றிடுவாய். தேவா, உந்தன் பலியாக என்னை தந்தேன், என்றும் என் பணிவாழ்வை ஏற்றிடுவாய். அன்பொன்றை தினம் தேடி அலைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே, அரவணைக்கும் கரம் தேடி ஆர்வமுடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டம் அங்கே. அன்போடு நான் வாழுவேன், எங்கும் நம்பிக்கை ஒளியேற்றுவேன். அன்போடு நான் வாழுவேன், எங்கும் நம்பிக்கை ஒளியேற்றுவேன். போராடும் நெஞ்சில் போராட்டம் நீங்க என் வாழ்வை பலியாக்குவேன், என் வாழ்வை பலியாக்குவேன். தேவா, உந்தன் பலியாக என்னை தந்தேன்,
என்றும் என் பணிவாழ்வை ஏற்றிடுவார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலங்களுக்காகவும் உமது கையில் திருப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பணிவுடன் உம்மை வேண்டி நிலையான உதவி அளிக்கும் காணிக்கைகளை பேரின்பத்துடன் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். அதனால் நாங்கள் இவற்றை உண்மையிலேயே போற்றவும் உலகின் மீட்புக்காக உமக்கு உகந்தவாறு ஒப்பு கொடுக்கவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் உண்ணா நோன்பின் வழியாக நீர் எங்கள் தீய நாட்டங்களை அடக்குகின்றீர், மனதை மேலே எழுப்புகின்றீர், நற்பண்புகளையும் அவற்றிற்கான பரிசுகளையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெருகச் செய்கின்றீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானகத் தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றன. அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன்னடுங்குகின்றன. வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் திருப்பெயரால் வருகிறவராசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு
தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று மக்குழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர் தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோலியின் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு
உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் வாழ்வோமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். இயேசுவே, நான் என்றும் உந்தன் சொந்தம். என் தேவனே, அனுதினமும் வழி நடத்தும். என் இயேசுவே, நான் என்றும் உந்தன் சொந்தம். என் தேவனே, அனுதினமும் வழி நடத்தும். பாவமெனும் சேற்றி நின்று தூக்கியே நிறுத்தினீரே. பாவமெனும் சேற்றி நின்று தூக்கியே நிறுத்தினீரே. உந்தனை நான் மறவே, உன் பெயர் போற்றிடுவே. உந்தனை நான் மறவே, உன் பெயர் போற்றிடுவே. என் இயேசுவே, நான் என்றும் உந்தன் சொந்தம். என் தேவனே,
அனுதினமும் வழி நடத்தும். என் இயேசுவே, நான் என்றும் உந்தன் சொந்தம். என் தேவனே, அனுதினமும் வழி நடத்தும். மகனே, நீ மகிழ்ந்து இன்புற வேண்டும். ஏனெனில் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான். மன்றாடுவோமாக. இறைவா, இவ்வுலகுக்கு வரும் ஒவ்வொரு மனிதரையும் ஒளிர்விக்கின்ற நீர், எங்கள் இதயங்களை உமது அருளின் சுடரால் ஒளிவித்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது மாண்புக்கு தகுதியானதையும் விருப்பமானதையும் என்றும் நினைவில் கொண்டு உம்மை நேர்மையாக அன்பு செய்ய வலிமை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தலை வணங்கி தவக்கால் ஆசீரை பெறுவோம். ஆண்டவரே, தாழ்மையுடன் உம்மை நோக்கி மன்றாடுவோரை காத்து வலுவற்றோரை தாங்கிக் கொள்ளும். சாவின் நிழலில் நடப்போரை உமது நிலையான ஒளியால் உயிர் பெறச் செய்தருளும். தீமை அனைத்திலுமிருந்தும் உமது இரக்கத்தால் அவர்களை விடுவித்து நிறைவான நன்மைக்கு அவர்கள் வந்து சேர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மனமாற்றம் பெற்று விண்ணக பரிசை உரிமையாக்கிக் கொள்ள சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. உலகிற்கு ஒளியாய் உயிருக்கு வழியாய் துலங்கிடும் உமக்கே இறைவா நன்றி நன்றி. இறைவா நன்றி நன்றி கூறுகிறோம். உலகிற்கு ஒளியாய் உயிருக்கு வழியாய் துலங்கிடும் உமக்கே இறைவா நன்றி நன்றி. இறைவா நன்றி நன்றி கூறுகிறோம். உண்மை வழியை உலகிற்கு காட்ட உலகத்தை அன்பால் ஒன்றாய் திரட்ட உண்மை வழியை உலகிற்கு காட்ட உலகத்தை அன்பால் ஒன்றாய் திரட்ட அகவிருள் அகற்றி இறையருள் உகுர அகவிருள் அகற்றி இறையருள் புகுத்த அன்புடன் அளித்தோம் எம்மையை உமக்கு. உலகிற்கு ஒளியாய் உயிருக்கு வழியாய் துலங்கிடும் உமக்கே இறைவா நன்றி நன்றி. இறைவா நன்றி நன்றி கூறுகிறோம்.